என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? இந்த விஷயத்துல எல்லாரையும் விட நீங்க தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. குலசேகரனே தானா முன் வந்து கடைசியில உண்மையை ஒத்துக்கிற அளவுக்கு திறமையா இந்த விஷயத்தை டீல் பண்ண ஏடிஎஸ்பி சந்தியாவுக்கு கலெக்டர்ங்கிற முறையில என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிலைய மாத்தி வச்ச குற்றத்தை தானா ஒத்துக்கிறவங்களுக்கு பொது மன்னிப்பு தரப்படும்னு ஊர்க்காரங்க எடுத்த முடிவை நான் மதிக்கிறேன். அப்பா, குலசேகரன் மாமாக்கு பொது மன்னிப்பு கொடுத்துருங்கப்பா. குலசேகரா, பாத்தியா, நீ இப்ப தூக்குல இருந்து தப்புன கைதி மாதிரி நிக்கிற. இதை விட உனக்கு என்ன பெரிய தண்டனை இருக்கு? ராவண மேல விட்ட அம்பை விட இன்று போய் நாளை வான்னு ராமன் சொன்ன வார்த்தை தான் ராவணனை ரொம்ப துன்பப்படுத்துச்சு. நல்லவங்க சொல்லுக்கு ரொம்ப சக்தி உண்டுப்பா. என் மகளும் மருமகனும் உனக்கு பொது மன்னிப்பு கொடுத்தது கூட ராமனோட சொல்லுக்கு சமமானதுதான். மரண தண்டனை விட மனச்சாட்சி தண்டனை ரொம்ப சித்திரவதை பண்ணும். இந்த ஊரறிய உனக்கு நான் பொது மன்னிப்பு கொடுக்கிறேன். இதை விட உனக்கு வேற என்னடா தண்டனை வேணும்? வாங்க போலாம். வரம்பு சாரி. சரிங்க ஐயா. மாமா, இதெல்லாம் நாளைக்கு பாத்துக்க கூடாதா? அன்னன்னி கணக்குகளை அன்னன்னிக்கே பார்த்து சரி பண்ணி வச்சிடணும். இல்லனா கணக்கு விட்டு போயிடுமே. பஞ்சாயத்துல சேவல் குத்து வச்சிருக்காங்க. பெரிய மாமாவும் அங்க போயிருக்காரு. அவர் மேல ஏதாவது குத்தங்குறை வந்துருமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. ரமா, நீதான் அப்படி நினைக்கிற ரமா? என் அப்பா அப்படி நினைக்கிறாரா? பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு சொன்னாங்க? யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு கூட தெரியல. இந்நேரம் சாப்பிட வர மாமா இன்னும் வரல. என்ன பண்றாரு, எங்க இருக்காருன்னு கொஞ்சம் போன்ல கேட்டு சொல்லுங்களேன். என் போன்ல அவுட் கோயிங் போல. நான் எனக்கு அரிசி மூட்டை போட்டு வந்து கணக்க பார்க்கணும். நிம்மதியா வேலையை பார்க்க விடு. என் கணக்க நான் பார்க்கறேன், அவர் கணக்கு அவர் பார்த்துக்குவாரு. ரமா, அத்தை வாங்க அத்தை. இப்பதான் நான் மாமா பத்தி கேட்டுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. பஞ்சாயத்துல என்னாச்சு அத்தை? யாரு சாமி சிலை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? எடுத்தவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்களா? அத்தை, யார் எடுத்தாங்க அத்தை? வேற யார் இதெல்லாம் செய்வாங்க? எல்லாம் மாமனார் தான். நினைச்சேன், இந்த ஊர்ல இந்த மனுஷனை தவிர வேற யார் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க? அத்தை, இந்த விஷயத்த மாமாவே ஒத்துக்கிட்டாரா?
அவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிற மனுஷனா அவரு? எந்த காலத்துல அவர் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு திருந்தி இருக்காரு? நீங்க 2 பேரும் அங்க வரலையே, அங்க பெரிய நாடகமே நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இளவஞ்சி தான் தான் சிலை எடுத்தேன்னு சொல்லி பெரிய டிராமா ஆடிட்டா. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, போலீஸ் இளவஞ்சிய கைது பண்ணிட்டாங்க. உங்க மாமாக்கு தான் பொண்ணு மேல பாசம் ஜாஸ்தியாச்சே, நான் தான் சிலைய மாத்தி வச்சேன்னு அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஐயோ, அப்ப மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? சுப்புலட்சுமி அண்ணியும் அவங்க பசங்களும் என்னைக்கு அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த அம்மா அன்னைக்கு பஞ்சாயத்துல அவர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா நீ என்ன பண்ண? ஏன் மாமனாரு என் கையால சமைச்சு என் கையால பரிமாறி எங்க வீட்டுல தான் சாப்பிடணும்னு அன்னைக்கு நீ தீர்ப்ப மாத்த வச்சிட்டியா? இன்னைக்கு பொது மன்னிப்புன்னு கங்கா பஞ்சாயத்துல சொல்லிட்டு போயிட்டா. இனி அவர் எங்க திருந்துவாரு? ஐயோ, பொது மன்னிப்பா? அவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்ததே தப்பு, தண்டனை கொடுத்திருக்கணும். பொது மன்னிப்பு கொடுத்தத அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாரே, எதிர்த்து பேசிருப்பாரு. நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு சொன்னதுக்கு அன்னைக்கு கொதிச்சு போனாரு, இது எப்படி ஏத்துக்கிட்டாரு? அதை ஏண்டா கேக்குற? சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொது மன்னிப்பு கொடுத்த உடனே அவர் முகம்லாம் சின்னதா போச்சு, ரொம்ப கோவமா வேற இருந்தாரு. நீங்க சொல்றத பார்த்தா பொது மன்னிப்பு கொடுத்தத மாமா ரொம்ப அவமானமா எடுத்துக்கிட்டாரு போல இருக்கே. ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன். கங்கா பொது மன்னிப்பு கொடுக்கறேன்னு சொன்னதும் அவர் கூனி குறுகி அவர் முகமே செத்து போச்சு. இனி ஊருக்குள்ள தலையே காட்ட முடியாது. ஐயோ, என்னத்த நீங்க எப்படி சொல்றீங்க? வாங்க முதல்ல மாமா எங்க இருக்காருன்னு தேடி பாப்போம். சரிம்மா. மாமா புறப்படுங்க, முதல்ல பெரிய மாமா எங்க இருக்காருன்னு பாக்கணும். நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. மாமா நீங்க வரலன்னா பரவாயில்ல, நாங்க 2 பேரும் போய் பாத்துட்டு வரோம். அத்தை வாங்கத்த போலாம். ஆமா. ஏய் இருங்க. சரி சரி, நானும் வரேன். நீங்க மட்டும் போனீங்கன்னா கோவத்துல உங்களை ஏதாவது கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. நான் வந்தாதான் கொஞ்சம் அடங்குவாரு. இருங்க, வரேன். வரமா, வாங்க போலாம். என்ன அது? சேவல் குத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் மாமாக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அந்த கங்கா மாமா மனசை நோகடிச்சிருக்கா. அதை யாரும் கேட்க மாட்டீங்களா? பொது மன்னிப்பு கொடுக்காம வேற என்ன ஜெயில தூக்கி வைக்க சொல்றியா? சொந்த மாமனை ஜெயில தூக்கி வச்சான்னு 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? அதனாலதான் கங்கா பெருந்தன்மையா இந்த தண்டனை அவர் கொடுத்திருக்கா. பெருந்தன்மையா? பெருந்தன்மைங்கிற பேர்ல அவரை கேவலப்படுத்திருக்கீங்க. சட்டப்படி என்ன தண்டனையோ அதை அவருக்கு கொடுத்திருக்கணும். சரி, சாமி சிலையை மாத்தினாருல, சாமி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்குதோ அதை அவர் அனுபவிச்சுட்டு போறாரு. டேய், முட்டாள்தனமா பேசாத. இந்த விஷயத்துல குலசேகரனுக்கு ஜெயில் தண்டனை விட இந்த தண்டனை தேவைதான்டா. டேய், ராமாயணத்துல ராமனை யுத்தத்துக்கு தூண்டினது ராவணன் தான்டா. ஆனா ராமனை அந்த ராவணனால ஜெயிக்க முடிஞ்சதா? இல்லையே. இன்று போய் நாளை வான்னு ராமன் சொன்னான் பாரு, அந்த ஒரு வார்த்தை எப்படி ராவணனுடைய மனசை அம்பு மாதிரி குத்தி அவனுடைய நிலையை உணர வச்சதோ, அதே மாதிரி தான்டா கங்கா சொன்ன பொது மன்னிப்புங்கிற வார்த்தை. குலசேகரன் திருந்துவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு இல்ல. நீங்க வச்சிருக்க நம்பிக்கை எனக்கு இல்ல. அவரை தூக்கி ஜெயில போட்டிருந்தா கூட அதை அவர் ஏத்துக்கிட்டு இருப்பாரு. அதை விட்டுட்டு பொது மன்னிப்புங்கிற பேர்ல அவர் கேவலப்படுத்திருக்கீங்க. அவர் சும்மா இருப்பாரா? ஏய், என்னடா செய்வாரு? ஏதாவது செய்வாரு. ஏதாவதுன்னா என்னடா? ஏதாவதுன்னா என்னவா? மாவட்டத்துக்கு கலெக்டரா இருக்கிறவங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கிறத விட்டுட்டு சாமி குத்தம், சாமிக்கு மிளகா தடை வர்றது, சேவல குத்து, பில்லி சூனியம்னு ஜனங்களுக்கு மூட நம்பிக்கை ஏற்படுத்துறாருன்னு மாமா மேல இடத்துல புகார் கொடுப்பாரு. மாமா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன் இந்த விஷயத்தை ஊதி விடுறீங்க? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நானே கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். சும்மா இருக்கிற வரை நீங்களே தூண்டி விட்டுருங்க போல இருக்கு. இளவஞ்சி அக்கா, உங்க அப்பா தான் சிலையை மாத்தினார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், நீங்க அதை வெளியே சொல்லாம மறைச்சுதானே வச்சிருந்தீங்க. ஏய், அது அவரை தலையை இழுத்துடி. ஏதோ சிலையை மாத்திட்டாரு. எனக்கு அதை மாத்தினதுக்கு அப்புறம் தானே தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சும்மா வரேன். உண்மையை ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சினேன். அவரு கேட்க மாட்டேன்ட்டாரு. வேற வழி தெரியல. என்ன பெத்தவராச்சே, காட்டி கொடுக்க முடியுமா? உனக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? அந்த கங்கா போலீஸ் வச்சு பிடிக்கிற, புடலங்காய் வச்சு பிடிக்கிற, உனக்கு என்ன?
ஆமா தெரியாம தான் கேக்குறேன். இந்த குடும்பத்துல நீ வாழத்தானே வந்த, இல்ல அவ பேச்சு கேட்டு நாடகம் ஆட வந்தியா? என்ன என்ன கண்ண கண்ண உருட்டுற? இங்க பாரு, இந்த வேஷம் போட்டு கூத்தடிக்கிற வேலையில என் குடும்பத்துல வச்சுக்காத. என்ன கார்த்திக், வடிவு இந்த வீட்டுல எனக்கு மருமக தான், நீ என் மக. உனக்கு இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையை விட வடிவுக்கு ஜாஸ்தி அக்கறை இருக்குடா. நீ இளவஞ்சி குலசேகர செஞ்ச தவறுகள்லாம் எவ்வளவோ இருக்கு. அத்தனை இவளுக்கு தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட சொல்லாம உங்களை காப்பாத்திருக்கா. வடிவு இந்த குடும்பத்துக்கு விசுவாசமா தான் இருக்கா. நீ அப்படி இருக்கிறதுக்கு முயற்சி பண்றா. ஐயா, இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாமா பிரச்சனை மட்டும்தான் சொல்ல வந்தேன். மாமா தான் சிலைய மாத்தினார்னு எனக்கு தெரிஞ்சது உடனே மாமா தோலை தட்டி கொடுத்து சபாசுன்னு நான் சொல்லல. ஏன் மாமா சாமி சிலைய மாத்துறீங்க, ஏன் அதுல போய் விளையாடுறீங்கன்னு தான் நான் கேட்டேன். நான் தெரியாம பண்ணிட்டேன், சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்கன்னு தான் சொன்னாரு. அப்படி சொன்னவர் போய் சேவல் குத்து வச்சு நாடகமாடி அவர் கேவலப்படுத்திருக்கீங்க. இப்ப அவர் சும்மா இருப்பாரா? இனிமே அவர் தூக்க வருமா? அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. நீ இப்ப என்னடா சொல்ல வர்ற? கங்கா மேலையும் அவ புருஷ மேலையும் மேலிடத்துல புகார் கொடுக்க சொல்லி உன் மாமனை நீ தூண்டி விட போறியா? மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுங்க மாமா. அப்பாவை பார்த்து நான் பேசிக்கிறேன். அப்பாவுக்கு எப்படியும் கங்கா மேல கோவம் இருக்கதான் செய்யும். அதை நான் சரி பண்ணிக்கிறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. டேய் கார்த்திக், முடிவா நான் சொல்றேன் கேட்டுக்க. கங்கா மேலேயோ இல்ல செல்வக்கண்ணன் மேலேயோ, குலசேகரனோ அல்ல நீயோ இல்ல ரெண்டு பேருமா சேர்ந்து ஏதாவது பொய்யான புகார் கொடுக்கணும் முயற்சி பண்ணீங்க, ரெண்டு பேரும் அழிஞ்சு போயிடுவீங்க. ஜாக்கிரதை. டேய், என்னடா அங்கேயே பாக்குற? ஐயா சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு திருந்தறதுக்கான வழிய பாருங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. கையறு. உள்ள போங்க மாமா. போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. உள்ள போங்க. போங்க மாமா. பாருங்க, பெரிய மாமா அங்க நின்னுட்டு இருக்காரு. அத்தை, வாங்க. மாமா, ஏன் மாமா நீங்க மட்டும் இங்க தனியா நிக்கிறீங்க? ஏங்க, அதான் பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்கல்ல, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நல்ல வழிக்கு திரும்பி வாங்க. இவர் நல்லவரா இருந்தா தானே நல்ல வழிக்கு வருவாரு. ஏய், இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இங்கே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம் மாமா? வீட்டுக்கு சாப்பிட வாங்க. நீங்க சாப்பிட வரலையா நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம். நான் வரமாட்டேன். பொது மன்னிப்போட எல்லாம் முடிஞ்சு போச்சு. பொது மன்னிப்புக்கும் நீங்க சாப்பிட வரதுக்கும் என்ன மாமா சம்பந்தம் இருக்கு? எப்படி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க? ஏய், இன்னையோட 10 நாள் முடிஞ்சு போச்சு. உன் வீட்டுல 10 நாள் சாப்பிடணுங்கிற கணக்கு பொது மன்னிப்போட முடிஞ்சே போச்சு. இன்னையில இருந்து உங்களை பழி வாங்குற நாள் தாண்டி ஆரம்பமாயிடுச்சு. தம்மா, என்ன சொல்றாரு பாத்தியா? இவரை போய் கூப்பிட வந்தியே. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களே. உங்களை நீங்க கொஞ்சம் மாத்திக்கங்க. நீங்க என்ன பண்ணாலும் கடைசியில தோக்குறது நீங்க தாங்க. இப்ப உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் பாத்தீங்களா? ஏய், நான் இத அவமானமா எடுத்துக்கலடி, அனுபவமா தாண்டி எடுத்துக்கிறேன். இவ கேட்டுக்கிட்டதுனால இவ வீட்டுல சாப்பிட்டு தொலைக்கணுங்கிற தண்டனைய பஞ்சாயத்துல எனக்கு கொடுத்தாங்க. இப்போ சில மாத்தின விஷயத்துல கங்கா கேட்டுக்கிட்டதுனால பொது மன்னிப்புன்னு எவ்வளவு பெரிய தண்டனையை எனக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அனுபவத்துல இருந்து நான் நிறைய பாடம் கத்துக்கிட்டேன்டி, நிறைய பாடம் கத்துக்கிட்டேன். இனி மறைஞ்சிருந்து அவங்கள தாக்க மாட்டேன், நேரடியா அவங்கள தாக்குவேன்.
நேரடியா தாக்குவேன். மாமா, என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கலாம். ஏன்னா உங்க மகனை உங்க சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஆனா கங்காக்கா மேல ஏன் கோவம் உங்களுக்கு? ஏன் அம்மன் சிலையை மாத்தி அந்த வந்தனாவை தப்பிக்க வச்சீங்க? ஏய், என்ன கேட்ட? கங்கா மேல ஏன் கோவமா? அந்த கங்கா ஒரு பக்கம் என்னடான்னா என்ன கைது பண்ணி ஜெயில அடைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பொது மன்னிப்புன்னு சொல்லி என்ன தலகுனிய வச்சு வெளியில நடமாட முடியாதபடி பண்ணிட்டா. அந்த கங்காவை விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? என்னடா பச்சை புள்ள மாதிரி கேள்வி கேக்குற? இப்பதானே சொன்னேன், இத்தனை நாள் எல்லாருக்கும் தெரியாம செஞ்சுகிட்டு இருந்த. இனிமே தைரியமா தெரிஞ்சு செய்வண்டா. அப்ப தெரிஞ்சுப்ப நான் என்ன செய்ய போறேன்னு. மாமா, நீங்க மறைமுகமா செஞ்சாலும் நேரடியா செஞ்சாலும் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் மாமா, ஐயா விட்டு உங்களால எங்களை பிரிக்க முடியாது. என் அக்கா வயத்துலயும் என் வயத்துலயும் அடுத்த தலைமுறை கூட உருவாயிடுச்சு. இனிமே நீங்க தான் உங்களை மாத்திக்கணும். அப்படியும் நீங்க மாறலைன்னா சுப்புலட்சுமி பொண்ணுங்க நாங்க 3 பேரும் உங்களை மாத்துவோம். ஜெயச்சந்திரா, அவளை கொஞ்சம் அடக்கி வை. உன் பொண்டாட்டி நிறைய பேசுறா. அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. நீங்க தான் அடங்கணும். வள்ளி பஞ்சாயத்துல எல்லாரும் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொன்னப்ப இந்த ரமா ஒருத்தி தான் உங்களை சாமர்த்தியமா காப்பாத்தினா. சில மாத்திர விஷயத்துல ஜெயிலுக்கு போக வேண்டிய உங்களை அந்த கங்கா தான் பொது மன்னிப்பு கொடுத்து உங்களை காப்பாத்திருக்கா. அவங்க உங்க மேல காட்டுற மாமாங்கிற மரியாதைய கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. போடா இவனே, எனக்கு எல்லாமே நல்லா தெரியும்டா. டேய், அவங்க என்ன மன்னிச்சு விடுறதுனால நான் அவங்கள மன்னிப்பேன்னு அவங்க தப்பு கணக்கு போடுறாங்கடா. அது இல்லடா, அவங்க மன்னிக்க மன்னிக்க என் மனசு கொழுந்து விட்டு எரியுதுடா. அந்த தீயில சுப்புலட்சுமி குடும்பத்தை எரிப்பேன், அழிப்பேன். அவங்க சாம்பல் ஆகுற வரைக்கும் அடங்க மாட்டேன்டா. பாத்துங்க, அந்த தீயில நீங்க சாம்பல் ஆயிட போறீங்க. வாடி என் அருமை பொண்டாட்டி. அடியே, நீ என் பக்கத்துல வந்து நில்லு. நீ அங்கேயே நின்ன அந்த தீயில நீயும் சுட்டு பொசுங்கிட போறடி. அப்படியே நீங்க எங்களை எரிச்சாலும் சாம்பல்ல இருந்து மறுபடியும் பிறந்து வர அந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி மாமாங்கிற உங்க உறவை தேடிதான் நாங்க மறுபடியும் வருவோம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க எங்களை ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கையோட இருக்கும் மாமா. இப்ப வாங்க மாமா போலாம். ஏய், இந்த சென்டிமெண்ட் எல்லாம் இந்த குலசேகரன் கிட்ட வேணாம். நீங்க போகலாம். இல்ல மாமா, உங்களை விட்டு நாங்க போக முடியாது. பஞ்சாயத்துல 10 நாள் என் மாமாவை வச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னது வெறும் 10 நாளைக்கு மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க உங்க மருமகன்ற உரிமையில நான் சமைச்சு போடணும், அதை நீங்க சாப்பிடணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். நாங்களா உங்களை போக சொல்ற வரைக்கும் நீங்க போக முடியாதா? நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்டுதான் ஆகணும். இத மீறினா மறுபடியும் பஞ்சாயத்துக்கு போக வேண்டி இருக்கும். பரவாயில்லையா? இன்னைக்குதான் பொது மன்னிப்பு கொடுத்திருக்காங்க. மறுபடியும் பஞ்சாயத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு சம்மதமா?